அன்பு தமிழ் சொந்தங்களை யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன். இப்போ பொன்முடியும் விஜயபாஸ்கரையும் ஜெயிலில் தூக்கி வச்சிருக்கிறது அமலாக்கத்துறை. இவங்க ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சரை, ஒரு மந்திரிய ஒரு தனிப்பட்ட முறையில மத்திய அரசுடைய அமலாக்கத்துறை கைது பண்ணி இப்ப ஜெயிலில் வச்சிருக்கிறாங்க. ஒரு சாதாரண நிதி நிறுவனம் நடத்துறவங்களை ஏன் கைது பண்ண முடியலன்னு நான் கேட்கல, மக்கள் கேட்கிறாங்க. தமிழக அரசையும் மத்திய அரசையும் பார்த்து அப்படிங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இந்த டாபிக்ல நான் கொண்டு வந்திருக்கேன். எப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கணுமே, குழம்பிக்காதீங்க. ஹிஜாப் நிதி நிறுவனத்தை பத்தி தான் பேசுறேன். இவங்களுடைய மெயின் எம்டி சவுந்தரராஜனும் அலெக்சாண்டரும் சுதந்திரமா இருக்கிறாங்க. இவங்க மேல ஏன் கேஸ் பதிவு பண்ணதுக்கு அப்புறமும் ஏன் இந்த பணத்தை வாங்கி கொடுக்கலன்னு நான் கேட்கல, தமிழக மக்கள் கேட்குது. யூடியூப் சேனல் மூலமாக தமிழக அரசுக்கும் மத்திய அரசுக்கும் ஒரு கோரிக்கையை வச்சு இந்த வீடியோ போட்டுங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. புதிய நண்பர்கள் யாரும் வந்திருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி யூடியூப் சேனலுடைய நெருங்கிய சுத்தங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்பர் நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வந்து கிடைக்கும். நண்பர்களே, தமிழக முதலமைச்சர் கடந்த 2023 சட்டசபை கூட்டத்தொடரில் ஒரு கொள்கை முடிவு எடுத்தார். அப்போ ஹிஜாப், IFS, எல்ஃபின் இந்த நிறுவனங்களுடைய முதலீட்டாளர்களுடைய பணத்தை ஏமாத்திட்டு போன எம்டிகள்கிட்ட வசூல் பண்ணி மக்கள்கிட்ட 2024 கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குறுதி கொடுத்தாரு. ஸோ அதன் அடிப்படையில் அஇஅதிமுக காலகட்டத்தில் நடந்த இந்த முறைகேடுக்கு பாஜகவும் அஇஅதிமுகவும் பொறுப்பு இருக்கணும்னு சொல்லிட்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சொல்லியிருந்தாரு. இப்போ ஹிஜாப் அசோசியேஷன் நிறுவனத்துல அதாவது 1,25,000 பேர் மொத்தத்துல 10,800 கோடி பேர் 800 கோடி ரூபாயை 2021 வரைக்கும் மக்கள் முதலீடு பண்ணியிருக்கிறாங்க. 2016 இருந்து சிறிய நிறுவனமா ஆரம்பிச்ச இந்த நிறுவனம் மிகப்பெரிய அளவுல அனைத்து மாநிலங்களிலும், இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களிலும் கொடி கட்டி பறந்துச்சு. மிகப்பெரிய வரி வசூலை ஏற்படுத்தினாங்க. 1 லட்சம் ரூபாய்க்கு 15% வட்டி, 15,000 ரூபாய் வட்டி கொடுத்தாங்க. இல்லைன்னு சொல்லல. கொரோனா இப்போ COVID-19 ஆரம்பிச்சதோ 2020 மார்ச் மாசத்துக்கு அப்புறம் அவரால் பணம் கொடுக்க முடியாதனால தலைமறைவாயிட்டாரு அதனுடைய எம்டிஆர் இருக்கக்கூடிய சவுந்தரராஜனும் அலெக்சாண்டரும். இப்ப முதலீடு பண்ணியிருக்கக்கூடிய இந்த 1 லட்சம் பேருக்கு மேல முதலீடு பண்ணியிருக்கிறாங்க. அதாவது 10,800 கோடி ரூபாயை இழந்து நிற்கக்கூடிய இந்த மக்களுக்கு கிட்டத்தட்ட 3 வருஷமா பணத்தை கொடுக்க முடியல அப்படிங்கக்கூடிய ஒரு வருத்தமான செய்தி தமிழக மக்கள் சொல்றாங்க. தன்னுடைய கஷ்டத்தை சொல்றாங்க. மருத்துவ செலவுக்காக வச்சிருக்கக்கூடிய பணம், தன்னுடைய எதிர்கால செலவுக்காக வச்சிருக்கக்கூடிய, தன்னுடைய மகளுக்காக சேர்த்து வச்சிருக்கக்கூடிய பணம், இன்னும் சொல்ல போனாக்கா கடன் வாங்கி, அதாவது வட்டிக்கு கடன் வாங்கி, கந்து வட்டிக்கு பணம் வாங்கி இந்த ஹிஜாப் நிதி நிறுவனத்தில் முதலீடு பண்ணியிருக்கிறத நிறைய மக்கள் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, மனு கொடுத்துருக்கிறாங்க, குற்றப்பிரிவு அதிகாரிகள்கிட்ட மனு கொடுத்துருக்கிறாங்க. இதுவரைக்கும் எந்த செய்தியும் வராதனால தமிழக முதல்வருக்கு ஹிஜாப் நிதி நிறுவனத்தில் முதலீடு பண்ணி இருக்கக்கூடிய முதலீட்டாளர்கள் சார்பாக நம்ம ஒரு வேண்டுகோளை வைக்கலாம். அதாவது கடந்த 2023 சட்டசபையில் நீங்க பேசுனீங்க இல்லையா முதலமைச்சர்களே, அப்போ 2024, 25 இந்த பணத்தை வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க. 2024 பிறந்ததுனால மக்கள் நம்மகிட்ட கேட்கிறாங்க, எப்போ சார் நமக்கு பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அதாவது மத்திய அமைச்சர்கள் இருக்கக்கூடிய இந்த நிறுவனங்கள், அதாவது இது சொல்ல போனால் அமலாக்கத்துறை, CBCID, வருமான வரித்துறை எல்லாம் தமிழ்நாட்டுக்கு அமைச்சர்களுடைய, அதாவது மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி, இன்னும் சொல்ல போனால் பொன்முடி அவரெல்லாம் கைது பண்ணியிருக்கிறாங்க. அவருடைய சொத்துக்களை பறிமுதல் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த பிரச்சனைக்கு இப்போ 10 வருஷத்துக்கு அப்புறம் கைது பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்போ ஹிஜாப்ல முதலீடு பண்ணியிருக்கிறவங்களும் அதுதான் பயப்படுறாங்க. எங்களுக்கு 2 வருஷம் தான் ஆகுது குற்றப்பிரிவு அலுவலகத்தில் கம்ப்ளைண்ட் கொடுத்து இப்போதான் வழக்க விசாரணைக்கு இன்னும் 10 வருஷம் ஆகுமா சார் அப்படின்னு சொன்னாக்கா நிச்சயமா இருக்காது. முதலமைச்சர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, மந்திரிக்கு சேர்த்த சொத்து இருந்தால் வேற மாதிரி இருக்கும். மக்கள் முதலீடு பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னாக்கா இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்ல அனுமதி வாங்கிட்டு தான் செய்வாங்க. இன்னும் சொல்ல போனாக்கா செபி இந்த அமைப்புல இவங்களுக்கு பதிவு பண்ணிட்டு தான் வெளியே நிறுவனம் நடத்த முடியும். அதனால மக்களுடைய பணம் வீண் போவாது. அதனால உடனடியாக வட்டி இல்லாவிட்டாலும் அசலையாவது கொடுத்துடலாம். இந்த 10,800 கோடி ரூபாயை 2024 நம்ம வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சொல்லியிருக்கிற அடிப்படையில் இப்போ 1 லட்சம் ரூபாய்க்கு 15,000 கவர்ச்சி வட்டி கொடுத்தாங்களே, அதுக்கு என்னங்க செய்யறது அப்படின்னு சொன்னா மக்கள் தான் இது யோசிக்கணும். இப்போ எவ்வளவு கொடுத்தாலும் சரி, அவங்க உண்மையா ரிசர்வ் பேங்க் RBI என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னாக்கா 1 லட்சம் ரூபாய்க்கு 600 ரூபாய் கொடுக்கறது தான் நேஷனல் வங்கியோட வேலை. சில நிதி நிறுவனங்கள் 800 ரூபாய் வரைக்கும் கொடுக்கலாம். 15,000 ரூபாய் கொடுக்குறாங்கன்னு சொன்னாக்கா நீங்க சிந்திக்க வேணாமா, சுதாரிக்க வேணாமா இப்படின்னு சொல்லிட்டு சின்ன மீனை போட்டு புழுவை போட்டு மீன் பிடிக்கிற கதை தான் இப்போ நிதி நிறுவனங்கள்லாம் நடத்திக்கிட்டு இருக்கிற அடிப்படையில ஹிஜாப் அசோசியேஷன் நிறுவனம் மூலமாக முதலீடு பண்ணியிருக்கூடிய முதலீட்டாளர்கள் எம்டி சவுந்தரராஜன் அவர்களுக்கு உடனடியாக நெருக்கடியை கொடுத்து அலெக்சாண்டர் அவருடைய செகண்ட் எம்டி அவருடைய அலெக்சாண்டருக்கு கிடுக்கி பிடி போட்டு உடனடியாக 2024 பிள்ளைங்களுக்கு பணத்தை வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி தமிழக மக்கள் நினைக்கிறத இன்னும் சொல்லப்போனா ஹிஜாப் நிதி நிறுவனத்தை முதலீடு பண்ணியிருக்கக்கூடிய முதலீட்டாளர்களுடைய ஆசையை தமிழ்நாடு அரசும்
காவல்துறையும் இன்னும் சொல்ல போனா குற்றப்பிரிவு போலீசாரும் உடனடியா வந்து செவிசாய்ச்சி அவங்களுடைய குறைகளை தீர்த்து உடனடியாக அந்த பணத்தை வழங்கணும்னு சொல்லிட்டு தமிழக மக்களின் சார்பாக ஹிஜாப் நிதி நிறுவனத்தில் முதலீடு பண்ணியிருக்கூடிய முதலீட்டாளர் சார்பாக இந்த வீடியோ போட்டிருக்கேன். தமிழக அரசுக்கு இந்த வீடியோ நம்ம சென்ட் பண்றோம். தமிழக மக்களே ஹிஜாப் நிறுவனத்தில் முதலீடு பண்ணிக்கூடிய முதலீட்டாளர் உடனடியாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உடனே ஒரு லைக் பட்டனை போட்டு உடனே ஷேர் பண்ணுங்க. உங்க குரூப்ல ஷேர் பண்ணுங்க, குழுவுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்பதான் தமிழ்நாடு அரசுக்கும் மத்திய அரசுக்கும் குற்றப்பிரிவு புலனாய்வுத்துறை அதிகாரிகளுக்கும் இந்த வீடியோ கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை உங்களை நம்பி நான் அந்த வீடியோ போட்டிருக்கேன். புதிய நண்பர்கள் யார் இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டிடி சேனலுடைய நெருங்கிய சொந்தங்கள் அடங்கி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அடுத்த எபிசோட்ல வேற ஒரு தலைப்பில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.